Taste the Daily. தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் மிக கடுமையாக பாதிப்படைந்தது. இந்நிலையில் தூத்துக்குடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு குறித்த புகைப்பட தொகுப்பையும் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டு வருகிறார். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான செய்திகளோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு தமிழகத்திலிருந்து யாரெல்லாம் உடன் இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெருமளவு சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து ஏற்கனவே மத்திய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. விமானம் மூலம் தூத்துக்குடியிலிருந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சேதம் குறித்து மாவட்டம் முழுவதும் எடுக்கப்பட்ட இந்த புகைப்பட தொகுப்பானது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த புகைப்பட தொகுப்பை பார்த்து வருகிறார். இந்த புகைப்பட தொகுப்பினை தூத்துக்குடியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி மற்றும் தமிழக நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இந்த பாதிப்பு குறித்து நிதி அமைச்சரிடம் விளக்கம் அளித்து வருகிறார்கள். எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான சேதம் ஏற்பட்டுள்ளது, இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது குறித்து விளக்கமானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பங்கேற்று உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் மாவட்டத்தில் உடனடியாக தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன, நிரந்தரமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆலோசனை கூட்டத்தில் பகிர்ந்துபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் 1 மணி நேரத்திற்கு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் சேதம் ஏற்பட்டுள்ள பல்வேறு பகுதியில் சென்று அந்த பொதுமக்களை சந்தித்து அது குறைகளை இருக்கிறார். கார்த்திகா. மருதுபாண்டி, தூத்துக்குடியில் தற்போது வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறதா சொல்றீங்க. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏதேனும் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இந்த ஆலோசனை கொடுத்ததை பொறுத்தவரை இதுல மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர்கள் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாநாள் உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல அதிகாரிகள் பங்கேற்று மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். மேலும் இதை புகைப்பட தொகுப்பாகவும் காட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான விளக்கத்தையும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அளிக்கிறார்கள். மேலும் இந்த சேதம் குறித்து தற்காலிகமாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்க இருப்பதாக தகவலாக வெளியிருக்கிறது. இந்த விளக்கத்திற்கு பிறகு இது தொடர்பான ஏற்கனவே நிவாரண நிதி கேட்டு தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அது தொடர்பான அதிகாரப்பூர்வ முடிவு என்பது அல்லது அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது தற்போதுதான் துவங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. கார்த்திகா. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. Taste the Daily.